திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ICF கமலநாயர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வி திருவாசகத்திலே நாம் தொடர்ந்து பிடித்த பத்திலே மீதம் இருக்கிற 2 பாடல்களையும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய வரலாற்று நெறியின் திருவாசக அமைப்பின்படி மணிவாசகர் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து தில்லை நோக்கி வருகிற பொழுது அருளிச் செய்த பாடற்பகுதி என்பது நம்முடைய கருத்து. மணிவாசகர் இறைவனுடைய குரு உபதேசம் பெற்ற பிறகு இறைவனோடு 2 கலப்பதற்கான நிலையை எதிர்பார்த்திருந்த பொழுது பெருமான் அவரை இந்த புவனத்திலே இந்த பூமியில் சில பணிகள் அவர் இந்த உயிர்களுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை விடுத்து சென்றார். ஈசன் தம்முடைய அன்பிற்கு உரியவர்களுக்கு தன் பணிகள் சிலவற்றை தருகிறார். எல்லாருக்கும் கொடுத்துறதில்ல. யார் அவருடைய அன்பிற்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன் பணியை செய்யுமாறு வாய்ப்பு தருகிறார். ஈசனுடைய கருணை வாய்ப்பு தராமல் ஈசன் பணியை
செய்தல் கடினம். ஈசனுடைய பணி அது இந்த உயிர்களின் நலம் கருதி செய்கின்ற பணி. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்பது போல எல்லா உயிர்களின் மேலும் அன்பு பாராட்டுகின்ற உயிரையே தன்னுடைய பணிக்கு அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த வேற்றுமை களைந்து எத்துளையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். அந்த நிலை உயிர்களுக்குள்ளே பேதம் பாராது இருத்தல், அவர்களை தன்னுடைய சிவப்பணிக்கு ஆளாக்கிக் கொள்கிறார். அன்பர் பணிக்கு ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்லுகிறார். தானே வர்றது தான் இன்ப நிலை, நாம் சென்று அதை பிடிச்சிட்டு வர முடியாது. அதனால தான் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம் என்ன, அது தானாக வந்து எய்துவது. அன்பர் பணி என்று சொல்லுவது உயிர்களுக்கு செய்கின்ற பணி, உயிர் பணி, சிவப்பணி. அப்படி பணிக்குத்தான், அந்த மாதிரியான பணிக்கு தான் மணிவாசக பெருமானை ஆண்டு கொண்ட பிறகு விட்டு சென்றதனுடைய நோக்கம். அழைத்து செல்வார் என்று தான் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் பெருமான் தன்னை விட்டுவிட்டு போய்விட்டார் என்பது அந்த அதீத நிலையிலிருந்து மீண்டு வந்த பிறகுதான் அவருக்கு தெரிந்தது. ஆனந்த நிலையிலே ஒன்றி இருக்கின்ற பொழுது இந்த உயிரானது திரிபுடிகம் அற்ற நிலையில் இருக்கும் என்று சைவ சித்தாந்தம் பேசும். திரிபுடிகம் அற்ற நிலை என்பது காண்பான், காணப்படும் பொருள் அல்லது காட்டும் பொருள், காட்சி, இப்படி மூன்று இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இந்த செல்போனை நான் பார்க்கிறேன். பார்ப்பது எது? எது? கண்டு. காட்டுவது எது? விளக்கு. காண்பது கண்ணு, காட்டுவது விளக்கு, காணப்படுவது காட்சி. இப்ப இந்த காட்சியை பார்க்கிற பொழுது காணப்படுகிற கண்ணும் காட்டும் விளக்கும் மறைந்து போகும். காட்டுகிற விளக்கில எனக்கு கவனம் இருக்குமானால் காட்சி தெரியாது. காணுகிற கண்ணின் மேலே எனக்கு கவனம் இருக்குமானால் காட்சி. கண்ணை நினச்சிட்டு இருக்கிறோமா? என் கண்ணு பார்க்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறோம்? இல்லை. கண்ணு பார்க்குறதுன்னு கண்ணை மறந்துடுறோம். காட்டுகிற
விளக்கையும் மறந்துடுறோம், காட்சி மட்டும்தான் இருக்கு. அதுபோல் சிவானுபவம் அனுபவிக்கிற பொழுது அனுபவிக்கிற உயிராக தண்ணியும் தெரியாது, காட்டுகிற சிவத்தையும் தெரியாது, இன்ப அனுபவம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் அந்த திரிபுடிகமற்ற நிலை அப்படின்னு. சிவமும் தெரியாது, சிவன் தான் காட்டுது, ஆனால் சிவன் தெரியாது. சிவானுபவம் மட்டும்தான் நிகழும் அங்க. அந்த ஆனந்த தன்னையும் தெரியாது. எப்படி ஒரு பொருளை காணுகிற பொழுது காட்டுகின்ற ஒளியும் காணுகின்ற கண்ணும் மறைந்து காணப்படுகிற பொருள் மட்டும்தானே அனுபவப்படும், அந்த நிலையிலே வாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த காட்சி என்று சொல்லக்கூடிய சிவானுபவம் நிகழ்ந்த பொழுது சிவம் அங்கே இல்லை, மாணிக்கவாச திருவாத ஊரரும் அங்கே இல்லை. திரும்பவும் அந்த துரிய நிலைக்கு வருகிறார். அதுதான் சாக்கிரத்தில் அதீதம் என்று அதை சொல்வார்கள். அந்த நிலைக்கு ஏன் தரையில் உட்காரு, இங்கே அந்த நிலைக்கு வருகிற பொழுது தான் திரும்பவும் அவர் தன்னை இந்த சிவானுபவத்திற்கு அழைத்து சென்ற சிவம் அங்கே இல்லை அப்படின்னு தெரிகிறது. அந்த சாக்கிரத்தில் அதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் சீவன் முத்தர்கள் இருப்பதெல்லாம் திருவருள் நிலைன்னு சொல்லக்கூடாது. நான் அன்றைக்கே சொன்னேன், சாக்கிரத்தில் அதீதத்தில் அவர்கள் இருப்பதாக நாம் சொல்லணும். சித்தியாரில் சொல்கிறார், சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் அவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிலை வாதவூரர் இருந்தார். ஆனால் அவரை விட்டு சென்றதற்கான காரணம் நாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த திருவாசகம் வரலாற்று முறை என்கிற நூலில் அதை விரிவாக பேசியிருக்கிறோம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து தில்லை நோக்கி வருகிற பொழுது அவருக்கு அவர் கணக்கிலா திருக்கோலங்கள் காட்டினார். இனிமே வேற எங்கேயும் போக சொல்ல மாட்டார். தில்லைக்கு வர சொன்னவர் தில்லைக்கே வர சொல்லிட்டார் இல்லையா. நடுவில் நீ திருவண்ணாமலைக்கு வா, ஏகம்பம் வா, கழுக்குன்றம் வா என்றெல்லாம் சொல்லி அழைத்தவர் இப்பொழுது தில்லைக்கு வரலாம் என்று கொடுத்து விட்டார். ஆகையினால தில்லை நோக்கி வருகிறார். தில்லை நோக்கி வருகிற பொழுது அவருக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய பாரம் அது நீங்கிடுச்சு. சிக்கன உன்னை பிடித்தேன், இனி எங்கெழுந்தருளுவது என்று வந்து பிடிச்சிட்டேன், தில்லையில் வந்து பிடிக்க போகிறேன், இனிமேல் எங்கே சாமி நீர் போவீர், நானும் எங்கே போவேன் என்று கேட்டுக்கொண்டே வருகிறார். ஆகையினாலே அந்த பிடித்த பத்து அருளுகின்ற நிலை தில்லை நோக்கி வருகிற பொழுது பெருமானை அடைந்து விட வேண்டும், இனி பெருமானை விட்டு பிரியக்கூடாது என்கிற அந்த நிலை. இனி ஒரு தடவை பெருமாள் அவ்வாறு வருவாரே ஆனால், அந்த காட்சி தான் வந்தது. அதுக்கப்புறம் அவர் வரல. சாமி திருக்கழுக்குன்றத்தில் வந்தது, உத்தரகோச மங்கையில் வந்தார், திருக்கழுக்குன்றத்தில் வந்தார். ரெண்டுமே அது காட்சி தான், அவர் வரல. ஆனால் திருப்பெருந்துறையில் ரியலாக வந்தார், ஃபிசிக்கலாக வந்தார், அங்கேயே வந்தார். அதே மாதிரி ஆலவாய்க்கும் அவரே வந்தார் அங்கே. அது மாதிரி இங்கே அவர் தன்னை வந்து அழைத்து போவதற்கு நாம் காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவரை மறவாது போற்ற வேண்டும். சாமிக்கு என்ன பயம்னா, அவர் என்றைக்கு வேணால் வந்து கூட்டிகிட்டு போட்டோம்,
அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் வரேன், வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அதே மாதிரியே வந்து ஒரு நாள் அவர் சொன்னதுபடியே கூட்டிகிட்டு போகிறாரு. அது போகலாம், அது மாதிரி நீ கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் என்ன பயம்னா விட்டுட்டு போகிற இடம் ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. இது இந்த பிரபஞ்சத்தில் விட்டுருந்தா எங்கேயாவது பழைய தொடர்புனால விருப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை கணக்கு வச்சு திரும்ப நியூ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டா என்ன பண்ணுறது? இப்போ தான் எல்லா கணக்கையும் எராடிகேட் பண்ணி எல்லா கணக்கையும் முடித்து இப்போ கணக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஆகையினால தான் அந்த கோலம் காட்டினது என்ன கோலம்னா, இனிமேல் எனக்கு கணக்கு இல்லை என்று காட்டுகிற கணக்கு, உனக்கு எந்த கணக்கும் கிடையாதுன்னு. அதான் கணக்கு இல்லாத திருக்கோலம் அது. இனி எந்த கணக்கும் இல்லை, வினை கணக்கோ அல்லது வேறு கணக்கோ, நோ அக்கௌண்ட், கணக்கு இல்லை, வர வேண்டிய நேரம். அதான் கணக்கு இல்லாத திருக்கோலம். அந்த கோலம் பார்த்தாச்சு, இனிமே வேறு ஒரு பிரச்சனை கிடையாது. உண்மைதான் அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு. ஆனால் நம்ம எத்தனையோ கணக்கு போடுறோம், எத்தனையோ விஷயத்தை பண்ணுறோம். ஆனால் அவர் என்னவோ நினைக்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியும் இல்லையா? நம்ம மணிவாசகர் உட்பட வாதவூரர் உட்பட என்னென்னவோ நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் உள்ளத்தில் என்ன நினச்சிட்டு இருக்காரு? இப்போ நீ தில்லைக்கு வா, உன்னை ஆட்கொள்ளுகிறேன்னு சொன்னார், ஆட்கொள்ள போகிறார், உண்மைதான். ஆனால் தில்லையில் என்ன பணி வச்சிருக்கிறார்? வந்தவுடனே அப்பர் சாமிகளுக்கு திருநல்லூரில் காத்துக்கிட்டே இருந்து திருவடி தீட்சை தந்த மாதிரி இங்கேயும் தில்லை எல்லையிலேயே இருந்து வா 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 போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாரா என்ன? அங்கேயும் அவருக்கு பணி வச்சிருக்கார். பார்க்க போனால் அவருடைய பதிகங்களில் பேர்பாதி பதிகம் தில்லையில் அருளி செய்த பதிகங்கள் தான். தில்லையில் மோர் தென் 20 பதிகங்களுக்கு மேலே அருளி செய்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு சூழ்நிலைகள் அதில் பெருமான் இந்த சிவ நெறியை உரிய முறையில் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருமான் செய்து வருகிறார். அவ்வாறு மணிவாசகரை கொண்டு தில்லையில் செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. மணிவாசகருக்கு என்ன ஆசை? போனவனையே நம்மளை கூட்டு போயிடுவார் அப்படின்னு அப்படி தான் நினச்சிடுவார். உலகார்த்தமாகவே அப்படித்தானே சொல்கிறோம். சார் என்ன சார் வந்தால் வேலை முடிஞ்சிடும்ல, நீங்கள் வாங்க சார் எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னா வந்தவொடனே வேலை முடியாதுன்னு அர்த்தம். அப்படி தானே சொல்லுவாங்க. சார் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க, நீங்கள் சார் வந்து எனக்கு 1 நாள் 2 நாள் தான் சார் டயம் இருக்குது, அதுக்குள்ளே வேலை எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க, நீங்கள் என்னப்பா நீங்கள் அங்கேருந்தே பேசிகிட்டு இருந்த, அப்படி வாங்க சாமி என்னை கூட்டிகிட்டு போ, நீ தில்லை வா பார்த்துக்கலாம் எல்லாம் வா, சாமி வந்தவொடனே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா, எல்லாம் பார்த்துக்கலாம் வா, நீ இங்கே பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு இல்லையா? அப்படி வந்து ராமன்கிட்ட கைகை சொல்லுகிற பொழுது, நீ வந்து அப்பா வந்து வேறு முடிவு எடுத்துட்டாரு, இங்கே வந்த உடனே ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள, நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேல் கொண்டு பூழி வெங்கானம் நன்னி இப்படின்னு அந்த ராமர் செய்ய வேண்டிய அத்தனையும் விரித்து சொல்கிறார் கைகை. 14 வருஷம் கழிச்சு வான்னு சொன்னால் ரொம்ப பெருசாக தெரியும். 14 வருஷம் 7 ஆண்டின் வாவென்று எம்பினன் அரசன் 7 14 7 இந்த விலையில் என்ன பண்ணுவான்? 499 ரூபா போடுவான். 500 ரூபா இல்லை, 500 ரூபாய் கீழே தான் அப்படிமா. அது மாதிரி சாமி வா தில்லைக்கு வான்னார். ஆனால் தில்லையில் தான் பெரிய பணி அவருக்கு இருக்கு. ஆகையினாலே பெருமான் வந்து
அவ்வப்பொழுது அந்த மனம் தளருகிற பொழுதெல்லாம் ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி திருக்கழுக்குன்றத்திலேருந்து கிளம்பும்போது அங்கே ஒரு அந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, ஒன்றும் கவலைப்படாதுன்னு ஒரு திருக்கோலம் காட்டி அழைச்சார். இப்போ அது கொஞ்சம் உற்சாகமாக வருகிறார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. பால் நினைந்து ஊட்டுவாள் தாய், நினைந்து ஊட்டுவாள். என்ன இருந்தாலும் அது தாய்ங்கிறதும் அது சகலர் தானே நம்மள மாதிரி. அது உயர்ந்த நிலை, அதுக்கு தாயை காட்டிலும் உயர்ந்த நிலை கிடையாது. அது ஒரு உயர்ந்த நிலை. அது அந்த நிலை ஆண் மக்களுக்கு கொடுக்கப்படலை, பெண் மக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நிலை இந்த தாயும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. ஆனாலும் தாய் நினைப்பு மறப்புக்கு உட்பட்டவள் தான். சகலத்திற்கும் கேவலத்திற்கும் போய் கொண்டு வருகிறவள் இந்த தாய். ராத்திரி ஃபுல்லாக இந்த குழந்தைய தொந்தரவு பண்ணியிருக்கோம். காலங்காத்தால் விடிய காத்தால் இந்த கண் அசந்துரும். இந்த தாய்க்கு தொட்டி ஆட்டிக்கிட்டே இருப்பாள், கண் அசந்துரும், தூக்கிடுவாள். நேரம் கொஞ்சம் தாட்டிடும். குழந்தைக்கு மருந்து கொடுக்குற நேரம், ஐயோ மருந்து கொடுக்கணுமே நினைந்து எடுத்து பாலில் மருந்தை கலந்து கொடுப்பாள், நினைந்து கொடுப்பாள். இப்படி நினைப்புக்கும் மறப்புக்கும் கொஞ்சம் போய் தான் தாய் செய்வாள். ஆனால் மறக்கிறதே இல்லாமல் நமக்கு ஒரு தாய் இருக்கிறான்னா அது சிவபெருமான் ஒருவன் தான். அவன் மறக்கிறதே இல்லை ஆன்மாவை. இந்த உயிர் அவன் மறக்கிறது இல்லை, உயிர் தான் அவனை மறக்குமே தவிர அவன் உயிரை மறக்கிறது இல்லை. எப்பொழுதும் அது அந்த உயிரை தன்னுடைய காவலிலே பாதுகாப்பில் அதனை வைத்திருக்கிறோம். உயிருக்கு விளைகின்ற இந்த நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றிற்கும் சான்றாக விளங்குகிறவர் சிவபெருமான் தான். இந்த பெருமான் நினைந்து ஊட்டுகிறாள் தாய். பெருமானும் ஆனந்தத்தை ஊட்டுகிறான் உயிர்களுக்கு. பாலை நினைந்து ஊட்டுகிறாள் தாய். சிவபெருமான் அமுதத்தை ஊட்டினான் என்று சொன்னால் அதில் தடையில்லாமல் ஊட்டுவான் உயிருக்கு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து, பரிந்து அப்படின்னா அன்பை பெருக்கின்னு அர்த்தம். பரிந்து என்பது சாலங்கிறது நனிச்சொல், இன்னும் அதிகமாக சால மிகுதியாகன்னு அர்த்தம். மிகுதியாக அன்பை பெருக்கி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய
ஊனினை உருக்கி தாய் பாலை நினைந்து நினைந்து ஊட்டுவா. அந்த பாலினாலே ஊன் பெருக்கும் இல்லையா? தாய்ப்பாலில் ஊன் என்னாகும்? பெருக்கும், உடம்பு பெருக்கும் இல்லையா? ஆனால் சிவபெருமானுடைய திருவருளில் அதை ஊட்டினான்னு வச்சுங்களேன், அந்த ஊனை உருக்கும் அப்படின்னாரு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி. ஊனினை உருக்கினர். தாயினுடைய பால் ஊனை உருக்கும், பெருக்கும். ஆனால் சிவபெருமானுடைய திருவருள் ஊனை உருக்கும். அப்போ அது என்ன சார் பெருக்கும் அப்படின்னு கேட்டால், உள்ளொளி பெருக்கும். தாய்ப்பால் உள்ளொளி பெருக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சிவபெருமானுடைய திருவருள் உள்ளொளி பெருக்கும். ஒளின்னா அறிவு. உள் ஒளி என்று சொன்னால் அறிவுக்கு அறிவாக இருந்து அந்த அறிவை விளக்கம் செய்கின்றவர். சாமி ஒளி காட்டினார்னா தெளிவு காட்டினார்னு அர்த்தம். ஒரு விஷயத்தில் தெளிவை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவர் நமக்கு அருள் காட்டியிருக்காருன்னு அர்த்தம். அருள் கொடுத்துருக்காருன்னு என்ன சமாச்சாரம்னா, நமக்கு அந்த தெளிவை கொடுத்திருப்பார். ஏதோ ஒரு உறவை நம்புகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த உறவை நம்புகிற பொழுது பெருமான் என்ன பண்ணுவார்? அந்த தெளிவை காட்டுவார். இது நம்பாத, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு அந்த தெளிவை கொடுப்பார். அதுதான் அறிவு, அது அருள். அருள்னா என்ன அர்த்தம்? அறிவு தெளிவுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய அறிவு தெளிவு தான் அருள். அதனால தான் உள்ஒளி அப்படிங்கிறார். உள்ளொளி என்பது நம்முடைய அறிவில் தெளிவை தந்து விடுவார். அறிவில் தெளிவு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நமக்கு கலக்கம் இருக்காது. நமக்கு அந்த கலக்கம், குழப்பம், கவலை இதெல்லாம் இருக்காது. இந்த கலக்கம், கவலை, குழப்பம் இதெல்லாம் எதனால் வருகிறது? அறிவில் தெளிவு இல்லாததுனால வருகிறது. இப்போ நாம் சில விஷயத்தில் நமக்கு சங்கடம் வரும்போது, என் புத்தி ஏன் தான் இப்படி போச்சுன்னு தெரில சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம அறிவு தெளிவு இல்லாமல் இருந்தப்போ எடுத்த முடிவு, நம்ம அறிவு தெளிவில்லாமல் இருந்தப்போ எடுத்த முடிவை பற்றி பின்னால் வருத்தப்படுவோம். நான் உங்கள் திருமணத்தை பற்றி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம், இது என்னடா இது இப்படி போய் ஒரு முடிவை எடுத்துருக்கிறோமே அப்படின்னு நாம் வருத்தப்பட்டோம்னா, அந்த இடத்துல நம்ம அறிவு தெளிவில்லாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறோம், தெளிவில்லாமல் இருந்திருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதனால தான் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஈடுபடுகிற பொழுது, சாமி உன்னுடைய திருவருளை கொடுன்னு கேட்குறது என்னென்னா, சாமி நான் ஈடுபடுற விஷயத்தில் எல்லாத்தையும் தெளிவாக காட்டி, சாமி ஏதாவது மறைஞ்சிருந்து பின்னாலே எனக்கு ஏதாவது ஊறு பண்ண போகுது, சேவரியருடைய திருவருள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், நான் ஈடுபடுகிற விஷயங்களில் எல்லாம் தெளிவாக தெரியணும். தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா நாம் போய் சிக்கலில் மாட்ட மாட்டோம் இல்லையா? நமக்கு காட்டும். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் சீட்டு போட்டார். அவர் ஆஃபீஸில் வேலை செய்யலை. அவர் என்ன பண்ணார், மாதம் 300 ரூபா கட்டினீங்கன்னா, அப்போ 300 ரூபாங்கிறது பெரிய தொகை. 300 ரூபா மாதம் கட்டினீங்கன்னா 10 மாதம் கட்டினா போதும். தீபாவளி அன்னைக்கு சமயத்தில் உங்களுக்கு 3000 ரூபா பணம், 1000 ரூபா மதிப்புள்ள பட்டாசு, 500 ரூபா மதிப்புள்ள ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுப்போன்னார். இன்னும் எல்லோரும் சேர்ந்தாங்க. அதில் ஒருத்தர் நான் சேரலைன்ட்டார். ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரும் சொன்னாங்க, என்னப்பா எல்லோரும் சேர்றோம், நீ சேர். இல்லை எனக்கு வேணாப்பா அப்படி, நல்ல ஸ்கீமாக இருக்குப்பா, நம்ம போட்ட பணமும் வந்துடுது, பட்டாசும் வருது,
ஸ்வீட்டும் வருது, நீ வாங்கலாமில்ல அப்படின்னு. அப்படி இல்லை இல்லை எனக்கு வேணான்ட்டார் அவர். 10 மாதம் ஆச்சு, தீபாவளியும் வந்தது. இந்த சீட்டு போட்டவர் அவர் தீபாவளியை கொண்டாட எங்கே போயிட்டார். ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் அல்லாடுறாங்க, தேடுறாங்க. அவரை கொண்டு விட்டவன் யாரான்னு பார்த்தா அவர் அங்கே அந்த கேன்டீன் வச்சுருக்கிற ஒரு ஆள். அவரை போய் பிடிச்சா எனக்கு என்ன தெரியும், நானும் ஒரு சீட் போட்டிருக்கேன்றார் அவர். ஆளாளுக்கு தேடுறாங்க, அட்ரஸே காணும். வருத்தப்பட்டு வந்து ஒருத்தர் சொன்னார், எல்லோரும் போட்டாங்க, எங்கே போனானே தெரிலங்க, அட்ரஸ் தெரில. அவ்வளோ நாள் வந்து பழகுவான், வாங்குவான், போவான், ஆளே தெரிலங்க, எல்லாம் போச்சு அப்படின்ட்டு சொன்னார். நாங்கள்லாம் சீட்டு போட்டு ஏமாந்ததெல்லாம் வருத்தமே இல்லைங்க. ஒரு ஆள் மட்டும் சீட்டு போடாமல் தப்பிச்சா பாருங்க, அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயத்தெரியுது. நான் சொன்னேன், அவர் போன ஜென்மத்திலே சீட்டு போட்டுட்டாரு, அவருக்கு அனுபவம் கிடச்சிச்சு, புத்தி கொள்முதல் ஆகிடுச்சு, அதனால் இனிமேல் எந்த சீட்டும் அவர் போட மாட்டார். நீங்கள் இனிமேல் அடுத்த ஜென்மத்திலேருந்து எந்த சீட்டும் போட மாட்டீங்கன்னு. இப்போ அந்த அறிவு தெளிவு இருக்குது பாருங்க, இது எதுக்கு நமக்கு அப்படின்னுட்டு ஒரு அந்த தெளிவு தான் அருள் பேர். சாமி அருள் இருந்தது. சொற்பொழிவாளருக்கு எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்பப்போ மைக் ரிப்பேர் அல்ல செய்கிறது, சரி செய்கிறது. ஆகையினால இந்த அறிவு தெளிவு இருக்கு பாருங்க, அது வந்து நமக்கு சிக்கலை நீக்கும். அந்த தெளிவு தான் சாமி கொடுக்கிறது நமக்கு, அதுதான் அருள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால, தாயினும்னு உண்மை போட்டார், தாயை காட்டிலும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. அந்த பாலை ஊட்டுகிற பொழுது தாய்க்கு வந்து இந்த குழந்தைக்கு இந்த பசியை இது போக்கணுமே, இது பசியில் வாடுமே அப்படின்ற ஒரு கருணையினால் ஊட்டுவார். உயிர் சாமி வந்து இந்த உயிர் மலத்தினால் வாடுகிறதே, பக்குவம் வந்துருச்சே, இதுக்கு இந்த அருளை ஊட்டணும், இது இந்த இன்பத்தை பெறுவதற்கு இதை தகுதிப்படுத்தணும் என்று அந்த அருளை ஊட்டுவார். ஆனாலும் தாய் ஊட்டுகிற இந்த பால் ஊனைத்தான் பெருக்கும், ஆனால் ஈசன் ஊட்டுகிற அருள் இந்த உள்ளொளி பெருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அறிவை தெளிவு பெறச் செய்யும், அருளை தரும். அதனால் சாமிகிட்ட போய் நம்ம நின்னா என்னுடைய வினையை போக்கு, எனக்கு திருவருளை தர வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாம் வைக்கணும். தாய் பால் கொடுப்பா, குழந்தையினுடைய பசி தீரும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பால் வத்திரும் தாய்க்கு, இல்லையா? எப்போ தான் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? பால் கொஞ்ச நாளில் வத்திரும். ஆனால் சிவபெருமானுடைய திருவருள் என்றைக்கும் வற்றாமல் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் உழப்பிலான்னார். உழப்புனா வற்றுதல்னு அர்த்தம், உலத்தல்னா வற்றுதல். இது வற்றாதமா கொடுப்பார் இந்த தாய். அந்த தாய் பால் கொடுக்குற தாயாக இருந்தாலும் கூட கொஞ்ச நாளில் சலிச்சு போடுவாரே, குழந்தைக்கு டின்னு வாங்கிட்டு வந்துருங்க, பால் டின்னு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பால் டின்னுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுவாங்க. 3 மாதத்தில் சுவிட்ச் ஓவர், 6 மாதத்தில் சுவிட்ச் ஓவர், 1 வருஷம் கழித்து சுவிட்ச் ஓவர், ஒரே மாதம் 15 நாள்ல எல்லாம் சுவிட்ச் ஓவர் தாய் எல்லாருக்கும். தாய்ப்பால் சிறந்த உணவு என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தாய் வந்து அந்த பால் கொடுக்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் அது வற்றிடும்.
ஆனால் சிவபெருமானுக்கு வற்றாத திருவருள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் திருவருளை. அதனால் உலப்பிலா ஆனந்தமாய் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய. உலகார்த்தமா ஒரு விஷயம் சொல்றேன். உலகார்த்தமா அந்த பொண்ணை இவன் பார்ப்பான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஒரு மனசில் ஒரு பிரியம் ஏற்பட்டுரும். அது திரும்பி கூட பார்க்காது அது. ஆனால் இவன் விடமாட்டான். அது 6:30 மணிக்கெல்லாம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போகும். இவன் 9 மணிக்கு கூட முழிக்காதவன் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு முகத்தையெல்லாம் அலம்பிக்கிட்டு, ப்ளீஸ் நோட்டு, பல்லு தேய்க்கலை, முகத்தெல்லாம் அலம்பிக்கிட்டு தலையை வாரிக்கிட்டு இந்த பேண்ட்டு பனியெல்லாம் போட்டு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றுடுவான். நின்றுக்கிட்டு பார்ப்பான். அது இவனுக்கு கவனிக்காது. அது பாட்டுக்கு போகும் வரும். இவன் பின்னாடியே போவான். அது இன்ஸ்டியூட் போனால் போவான், அது எங்கேயா கடைக்கு போனால் போவான், அப்புறம் அது எங்கேயாவது வெளியே போனால் பின்னாடியே போவான். சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவான். அது எங்கேயாவது நினச்சினா இறங்கி சைக்கிளை ரிப்பேர் பண்ணுவான். இப்படியே அதை போயிட்டே இருப்பான். அது கொஞ்ச நாள் என்ன பண்ணி இப்படியே சுற்றிக்கிட்டே வரானே அப்படின்ட்டு ஒரு நாள் போனால் போகுதுன்னு பார்த்துரும். பார்த்த உடனே இவன் உடனே அவ்வளோதான், இவருக்கு உடனே ஒரு ரோஸை வாங்கி இப்படி நீட்டுவார். அப்புறம் அப்படி பேசுவார், அப்புறம் அப்படி பேசுவார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகும். அது என்ன என் பின்னாடியே வரீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு அது கேட்கும். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தெரியலையே, அந்த ஒரு விஷயத்தாட தெரியுது அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி, உண்மையிலேயே வந்து ரொம்ப நம்ம மேலே இவ்வளோ அன்புடையவனாக இருக்கிறானே அப்படின்ட்டு அது என்ன பண்ணும், சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிட்டா போச்சு, இப்போ என்ன உனக்காக நான் எதை வேணால் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுறேன், சரி என்ன உனக்கு நீ எனக்கு சம்மதம் தானே, அதெல்லாம் சரி, நல்ல வேலையை பார்த்துங்க. இப்போ தான் எங்கள் அப்பா கொடுப்பாரு. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான். ஓ, அண்ணன் வேறு இருக்கானா? ஆமாம், மிலிட்ரியில் இருக்கார். ஐயோ, மிலிட்ரியில் இருக்காருன்னா இங்கே மிலிட்ரியில் இருக்காரா இல்லை மிலிட்ரியில் அங்கே இருக்காரா? இல்லை அவர் அங்கே தான் மிலிட்ரியில் இருக்கார். சரி ரைட்டு, நான் எல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு 2 பேரும் அன்பாக பழக ஆரம்பித்து அப்புறம் ரொம்ப பர்த்டேலாம் இவன் தெரிஞ்சுட்டு இவன் பர்த்டே இவெல்லாம் நடக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இவன் வரதில்லை, என்ன வரலையேவன் அப்படின்னுட்டு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு 6:30 மணிக்கெல்லாம் வந்துடுவானே, கரெக்டாக வாசல் நிற்பானே. டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு வாத்தியார் வந்து கதவை திறக்க மாட்டார், லேட்டாகும். இவன் கரெக்டாக வந்துடுவானே. இப்போ காடுமே ஆளையும் தேடிடுவான். அப்புறம் அங்கே இருக்க மாட்டான். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்தேன், என்ன வருது, நான் வந்து கொஞ்சம் இப்போ நீ தான் சொல்லிட்டிய வேலையெல்லாம் தேடணும், அதெல்லாம் தேடிட்டுருக்கேன், வந்துடுவேன், பார்க்காம இருக்க முடியல, நீ என்ன வந்துக்கிட்டு இருந்த, இப்போ வரமாட்டேன், வரேன். அப்புறமா பார்த்து இது என்ன பண்ணும், இப்போ இவனை தேடி போயிட்டுருக்கோம். எங்கேருந்து வரான், எங்கேருந்து சைக்கிள்லேருந்து வரானே, அங்கே வரானே, அங்கே போயிடும். ஏன் இங்கே வந்த நீ, இந்த கடையில் தானே சைக்கிள் வாடகைக்கு எடுப்பேன், அதனால் தெரியும் வந்தேன். இல்லை நான் வரேன் அப்படி. நீங்கள் ரொம்ப நாளாக வரலையே. இல்லை வரணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், முடியல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எப்படி இல்லை எதையாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இப்படி தெரிஞ்சுட்டு கடைசியில் அவன் இது பின்னாடி வந்துட்டு இருந்தது போக அது பின்னாடி
அது பின்னாடி இவன் ஓடிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சு கதை? அவன் முன்னாடி இது ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்தில் இவர் பாட்டுக்கு வந்து மந்திரி வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சிவபெருமான் வந்து என்ன நீ பார்க்கலையா, என்ன நீ வழிபடலையா, என்னை கும்பிடலையா, எனக்கு திருவுருளுக்கு வேண்டாமா, அப்படி இப்படின்னு கேட்டு சாமி நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், உங்களையெல்லாம் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து சரின்னு சொல்லி பின்னாலேயே வராருன்னு அவர் மேலே காதல் கொண்டு அவர் அடையலான்னு போனால் இப்போ அவரை தேடிக்கிட்டு நான் பின்னால் புறம்புறம் திரிந்து செல்வமே அப்படின்னார். முதல்ல காதலன் பின்னால் வந்தது என்னன்னு கேட்டால் சிவபெருமான் நம்மளை தேடிட்டு வந்தது. நமக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வந்துட்டான் பயம் மாட்டிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? பொண்ணு மாட்டிடுச்சு இனிமேல் நம்மளை விட்டு போகாதுன்னு தெரிஞ்சால் அவன் போயிடுவான். அது மாதிரி சிவபெருமான் பையன் நம்மகிட்ட மாட்டிட்டான், வித்து ஏற்றி வச்சுட்டோம், இனிமேல் போக மாட்டான் நம்மளை விட்டு அப்படின்ட்டு நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கு. சாமி சாமி சாமி. அதைத்தான் இந்த புறம்புறம் திரிந்த செல்வமேனார். தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். கொஞ்ச நாளாக ஆளே காணுமேன்னு சொல்லி உன்னை தொடர்ந்து வந்து சைக்கிள் கடையில் வந்து பிடிச்சேன். உன்னை இங்கே தான் சைக்கிள். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தார் இப்போ பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு கையும் மையமாக பிடிச்ச மாதிரி அந்த காதலி பிடிச்சிட்டு கேட்குற மாதிரி வாதவூரர் சிவபெருமானை பிடிச்சிட்டு கேட்குறார், எனக்கு ஒரு வழி சொல்லு நீ. யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நிப்பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தம் மாய தேடினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே. புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலா மணியே, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனல் சோதி, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே. புன்புலால் யாக்கை புரை கனிய, நம்ம இந்த உலகத்திலேயே நம்பக்கூடாத ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே நம்பக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னம்மா சொல்லுவீங்க? இந்த உலகத்திலேயே நம்ம நம்பக்கூடாத ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லை என்ன சொல்றாரு? உயிர் நிலையாமை. இந்த உலகத்திலேயே நம்பக்கூடாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் இந்த உடம்பு. இந்த உடம்பை நம்பவே கூடாது. அத சொல்றார். எதை வேணா நம்பலாம். பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்பலாம், எதிர் வீட்டுக்காரனை நம்பலாம். இவ்வளவு என்னங்க, நம்ம பிள்ளைய நம்பலாம். போட போதுட்டு. ஏன்னா உலகத்திலேயே நம்பக்கூடாத பொருள் முதல்ல உடம்பு.
ரெண்டாவது உறவு. அதுதான் சைவம் அதைத்தான் சொல்லுகிறது. முதல்ல நம்பக்கூடாத ஒன்று உடம்பு, ரெண்டாவது உறவு. ரெண்டையும் நம்பக்கூடாது. ரெண்டும் உள்ளது போல் தோன்றி இல்லாகி போகும், நிலைத்தது போல் தோன்றி இல்லாதது போல் ஆகும், உற்ற துணை போல தோன்றி கைவிட்டு விடும். அதனால தான் நிரம்ப பாடல்கள் அருளாளர்கள் இந்த உடம்பை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பெரிதாக அதை நம்பி நாம் இந்த உலக வாழ்க்கையை நாம் செய்கின்றோம். அதாவது இந்த என்ன காரணம், இறைவனை வழிபட வேண்டும், இறைவனை கும்பிட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச காலம் கழித்து நான் அதை செய்கிறேன்னு சொல்லுவது உடம்பின் மீது வைத்த நம்பிக்கை. இந்த உடம்பின் மீது வைத்த நம்பிக்கையினாலே நான் பிறகு வைத்துக் கொள்ளுகிறேன், பிறகு நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, அப்பவும் இந்த உடம்பு நம்ம கூடவே நல்லபடியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறோம். ஆனால் இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இல்லையா? புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அப்படின்னு சொல்றார். ஆகையினால நம்பக்கூடாத ஒன்று என்றது இந்த உடம்பு என்பது நம்முடைய மரபுல சொல்லியிருக்கு. ஆனால் இந்த உடம்பை கொண்டுதான் நாம் சாதிக்க வேண்டியிருக்கு. உடம்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? போற்றுவது எப்படி, துதிப்பது எப்படி, காணுவது எப்படி, எல்லாமே எப்படி. ஆகையினாலே இந்த உடம்பை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் வாதவூரர். எப்படி ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் இந்த உடம்பை பெருமானே ஒரு புலால் உடம்பாக இருந்தது. இது இந்த உடம்பு எப்படி இருந்தது? புலால் உடம்பாக. எப்படிப்பட்ட புலால்? புன் புலால், புல்லிய, இழிவானன்னு அர்த்தம். புல்லியன்னா இழிவான, கீழ்த்தரமான அர்த்தம். புல்லியதும் கீழ்த்தரமானதும் தாழ்ந்ததுமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பை நான் என்ன செய்தேன்? இதை பொன்னெடும் கோயிலாக மாற்றினேன் என்று சொல்லுகிறேன். ஏன் சிவபெருமான் வந்தாரு அப்படின்னு கேட்டா, தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வந்தார் மணிவாசகர். அப்ப இந்த உடம்பு பொன்னெடும் கோயிலாக ஆயிற்று என்று வாதவூரர் இதில் குறிப்பிடுகின்றார். இது வெறும் புன்புலால் யாக்கை. யாக்கை என்று சொன்னால் யாக்கப்பெற்றது. யாக்கப்பெற்றதுன்னா எழுத்து கட்டப்பெற்றதுன்னு அர்த்தம். யாத்தல், யாக்கை என்று சொல்லுவதெல்லாம் எழுத்து கட்டப்பெற்ற ஒரு குடில் இது. அப்படிப்பட்ட இந்த உடம்பை பொன்னெடும் கோயிலாய் புகுந்துனார். நீர் தங்குவதற்குரிய பொன்னெடும் கோயிலாக இதை ஆக்கினேன். அது எப்படி அந்த பொன்னெடும் கோயிலாக ஆக்கினார்? இந்த புன்புலால் யாக்கை பொன்னெடும் கோயிலாக எப்படி ஆச்சு? புரை புரை கனிய. இது எப்படி ஆச்சு அப்படின்னா, புரை புரை கனிய. புரைன்னா குற்றம்னு அர்த்தம். என்ன லயா? தயிர் வேணும்னா என்ன பண்ணுவ? தயிர் வீட்டில் தயிர் வேணும்னா என்ன பண்ணுவ? பாலை தயிராக்கிடுவியா? எப்படி? தயிர் வேணும்னா பாலில் தயிரை போட்டு, தயிரை அதுக்கு பாலில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே தயிராகவே சாப்பிட்றலாமே.
தயிர் வேணும்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவான்? புரை ஊற்றுவோம். அதை தான் இப்போ பிறைக்கு ஊற்றுவோங்கிறாங்க. பாலை புரைக்கு ஊற்றுதல். புரை என்பது என்னன்னு கேட்டால் பாலிலே குற்றத்தை சேர்த்தல். புரைன்னா குற்றம். பாலிலே என்ன குற்றத்தை சேர்க்கிறோம்? தயிருங்கிற குற்றத்தை சேர்க்கிறோம். பாலிலே அந்த குற்றத்தை சேர்த்து தயிராக்கிறோம். சரி, இது இங்கே என்ன சொல்லுகிறார்? புரை கனிய, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இது கனிய என்று குறிப்பிடுகிறார். உடம்பிலே இருக்கக்கூடிய குற்றங்கள், சப்ததாதுக்களால் ஆன இந்த உடம்பு, பஞ்சபூத காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குற்றங்களை எல்லாம் நீக்க நீக்க இது பொன்னெடும் கோயிலாக ஆயிற்று. அந்த பொன்னெடும் கோயிலாக ஆயிடுச்சுன்னு நீ வந்து பூந்துட்ட. புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து, நீ வந்து உள்ளே புகுந்த உடனேயே இந்த என்பலாம் உருக்கின அந்த உடம்பிலேயே கொஞ்சம் உறுதியான பொருள் எது? எலும்பு தான் கொஞ்சம் உறுதியான பொருள். எலும்பை வச்சு தானே கட்டியிருக்கு. இந்த கூடு, எலும்பு கூடு மேலே வச்சு தான் காரையை பூசி, தோலை சிமெண்ட்டை பூசி, காரை தான் தசை, தோல் தான் சிமெண்ட்டு இழுத்து வச்சு போத்தி சரி பண்ணி வச்சிருக்கு. ஆனால் இந்த உடம்பு சாமிக்கு கோயில் ஆயிடுச்சு. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான்னார். அதுபோல இந்த புரை கனிய குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பொன்னெடும் கோயிலா புகுந்து, இது கோயில் ஆயிற்று. இந்த கோயிலானதிலும் புகுந்தாய். நீ புகுந்த உடனேயே இந்த உடம்புல எலும்பு தான் உறுதியானது, அதுவே உருக ஆரம்பிச்சிருச்சு. என்பலாம் உருக்கி எளியாண்ட, இந்த என்பலாம் உருக்கி என்று சொல்லுவது பெருமான் தம்மை ஆண்டு கொண்ட முறை. இந்த ஆண்டு கொண்ட முறை எளியாய் வந்து ஆண்டு கொண்டது இல்லையா? அந்த எளிமையாக இருக்கிறத பார்க்கிற பொழுது தான் நமக்கு அதிக அன்பு ஏற்படும். மிக உயர்ந்த ஒருவர் உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த நிலையை காட்டிலும் அவர் இறங்கி வந்து, என்ன எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கியா, சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு ஒரு கேட்டார்னு வச்சுங்க, இந்த எளிமையாக வந்ததில் உருகி போயிடும் இல்லையா? அந்த எளிமையாக வந்து நீர் எம்மை ஆட்கொண்டீர். புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியாண்ட ஈசனே மாசிலாமணியே. ஈசனே மாசிலாமணியே. மாசிலாமணி, நான் நேற்றே சொன்னேன், அந்த நெருப்பில் ஒளியும் இருக்கும் சூடும் இருக்கும். ஆனால் இந்த மணியில் ஒளி மட்டும் இருக்கும், சூடு இருக்காது, ஜோதி குளிர்ச்சியாக வரும் இல்லையா? அது இல்லாமல் இந்த மணி மாசிலாமணி என்பது மட்டுமல்ல, அந்த மணியை சார்ந்தவருக்கு மாசில்லாமல் செய்யும். மாசில்லாமல் செய்கின்ற மணி அது. யார் சார்ந்தாரோ அவர்கள் மாசுகளை எல்லாம் போக்குகின்ற, மாசை இல்லாமல் செய்யும் மணி. அதுதான் நமக்கு வேணும். நாம் யாரோட சேரணும்? நம்ம குற்றத்தை குறைக்கிற ஆளாக பார்த்து நாம் சேரணும். நம்ம குற்றத்துக்கு இன்னும் பெட்ரோல் ஊற்றி அதை கொளுத்துற ஆளாக பார்த்து சேர்ந்தோம்னா நமக்கு ஏற்கனவே இருக்கிற குற்றங்கள் இன்னும் பல்கி பெருகும் இல்லையா? ஆகையினாலே நாம் வந்து நம்முடைய குற்றங்களை கடிகின்ற அந்த திருக்கூட்டம், இந்த திருக்கூட்டம் நம்முடைய உணர்வு அது நமக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆறிடும். அது ஆறாமல் இருக்கிறதுக்கு திருக்கூட்டம் தான்.
அந்த உணர்வு ஆறாமல் இருக்க திருக்கூட்டத்திலே நம்ம இணைத்து கொண்டே இருக்கணும். சிந்தனை நிறைய இருக்கணும். திருக்கூட்டத்தில் இணைப்பு இருந்து கொண்டே இருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு லா சொல்லுவான். ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அது இந்த லிக்விட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லிக்விட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் சொல்லுகிற பொழுது த ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவான். ரேட் ஆஃப் கூலிங். ஒரு பானையில் கொதிக்க ஒரு திரவம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அது குளிர ஆரம்பிக்குமா இல்லையா? குளிர ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்றது. அதுக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவான். அதில் ஒரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டால், ஒரே டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய, இப்போ இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டம்ளரில் 100 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சரில் இந்த தண்ணி இதில் இருக்குது. அதே 100 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவளையில் தண்ணி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுலேயும் 100 டிகிரி சென்டிகிரேட் ஒரு பெரிய தவளை, அதுலேயும் 100 டிகிரி சென்டிகிரேட். டெம்பரேச்சர் ரெண்டு ஒன்று தான். இதில் தவளை நிறைய தண்ணி கொதிக்க தண்ணி, இந்த டம்ளர்லையும் கொதிக்க தண்ணி, ரெண்டையும் வச்சுருக்கோம். எது சீக்கிரம் ஆறும்? டம்ளரில் இருக்கிறது சீக்கிரம் ஆறும். ஏன்னா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த தவளையோடு சேர்ந்து இருந்திருந்ததுன்னா இந்த சூடு சீக்கிரம் ஆறி இருக்காது. அதுபோல் நம்முடைய உணர்வு தனியாக பிரிஞ்சு வந்தால் சீக்கிரம் ஆறிடும். கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. இதுக்கு ரேட் ஆஃப் கூலிங் அதில் சொல்லுவோம். அது மாதிரி திருக்கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தோம்னா இது ஆறாது சீக்கிரம், அந்த டெம்பரேச்சர். அதில் இன்னொன்று சொல்லுவான், சர்ஃபஸ் ஏரியா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் ஆறும். இப்படி குமிஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லோஸ்ட்டு, அந்த வாய் மூடி இக்கரோண்டு தான் ஓப்பனிங் இருந்ததுன்னா சீக்கிரம். அதே திறந்த அண்டா மாதிரி இருந்ததுன்னா, அப்போ கூட்டத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும். அப்போ சீக்கிரம் ஆற மாட்டோம். இதை இப்போ ஃபிசிக்ஸில் என்ன லாபம், அதுதான் நம்ம வாழ்க்கை லாபம் என்ன. ஆகையினாலே இந்த நம்முடைய உணர்வு குறையாமல் இருக்கணும்னு சொன்னால் திருக்கூட்டத்தில் இருக்கணும். நல்ல கவனமாக கேட்கணும். திருக்கூட்டத்தில் இருக்கணும், தெருக்கூட்டத்தில் இருக்கக்கூடாது. அது வேறு, திருக்கூட்டம் வேறு, தெருக்கூட்டம் வேறு. சார் உணர்வு குறையாமல் இருக்கிறதுக்காக சினிமா தியேட்டரில் அத்தனை பேரோடு நான் இருக்கிறேன் சார்னா அது இல்லை. அது அந்த உணர்வு வேறு இல்லையா? இந்த உணர்வு திருக்கூட்டத்தில் இருக்கிற பொழுது அது. ஆகையினாலே ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கார் தொடக்கலாம் அறுத்த நல் சோதி. துன்பமே என்று விழியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. துன்பமே என்று கூப்பிடலாம். துன்பமே பிறப்பு, துன்பமே இறப்பு, பிறப்பு இறப்பு பெரும் துன்பமே. அந்த துன்பமே அறுத்தவர், அதனுடைய தொடக்க அறுத்தவர், அது தொடக்க அறுத்தவர். துன்பமே பிறப்பு இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த. இந்த துன்பம் என்பது பிறப்பு இறப்பு பெருந்துன்பம். பிறப்பு பெருந்துன்பம், இறப்பு பெருந்துன்பம். நடுவில் நிறைய துன்பம். பிறக்கும்போது கடும் துன்பம், இறக்கும்போதும் சாதலின் இன்னாதது இல்லை, அது பெருந்துன்பம். நடுவுலையும் துன்பங்கள். அதனால பிறப்பொடு இறப்பு துன்பமே, பிறப்பொடு இறப்பு துன்பமே, துன்பமே. அதனை மயக்காம் தொடக்கு அறுத்த சோதி, மயக்கை அறுத்த சோதி. அந்த மயக்கத்தினாலே இந்த தெளிவு இல்லாமல், பிறப்பு இறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு இல்லாமல், அந்த மயக்கத்திலே இருக்கிற இவற்றையெல்லாம் தொடக்கு வினை தொடக்கலாம் அறுத்த நல் சோதி. இந்த வினைகளை நீக்கிய சோதி. என் வினைகளை எல்லாம் நீக்கினார். நானும்
அந்த பதவியில் இருந்து, அமைச்சர் பதவியில் இருந்து, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து வந்தவன் நான். ஆனால் எனக்கு இருந்த இந்த பிறப்பு இறப்பு சங்கிலி தொடரை சுவாமி அறுத்தெறிந்து விட்டார். துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கெல்லாம் அறுத்த நல் சோதி இன்பமே. இப்போ விழி, இது விழின்னா கூப்பிடுறது, இன்பமே அப்படின்னு கூப்பிடுறாரு. அன்பே என்னுடைய அமுதே இன்பமே என்று கூப்பிடுவது போல, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது கிணியே. இந்த பிறப்பு இறப்பு என்பது மருள். பிறப்பு இறப்பு இடையில இருப்பது மருள். இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவில் இருப்பது இருள். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே இருப்பது மருள், இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவே இருப்பது மருள், இருள். ரெண்டு சொன்ன என்னென்ன? ஒன்று மருள், இன்னொன்று இருள். மருள் என்னன்னு கேட்டா, மருள் என்னன்னு கேட்டா பிறப்பு டு இறப்பு. இருள் என்னன்னு கேட்டா இறப்பு டு பிறப்பு. ரெண்டு டிராவல். இப்போ இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். காலையில் விழித்த உடனே ராத்திரி படுக்க போகிறேன், காலையில் விழிக்கிறேன் பிறப்பு, இரவு படுக்க போகிறேன் உறக்கம், அது இறப்பு. பிறப்பு டு இறப்பு. பகலெல்லாம் சுற்றுறேன் இல்லையா, அது எல்லாம் மயக்கம், அதெல்லாம் மயக்கம். ராத்திரி தூங்க ஆரம்பித்து இறப்பு நிகழ்ந்த உடனே அடுத்த நாள் காலையில் விழிக்கிற வரைக்கும் இருள். என்ன நடக்குதுன்னே தெரியல, இருளில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மருளுக்கும் இருளுக்கும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். இதை நல்லா அழகாக சொல்லுகிறார் வள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு. காலையில் விழிக்கிறாய், இரவு உறங்கப் போகிறாய். விழித்தேலிருந்து உறங்கு வரைக்கும் பகல், பிறகு உறங்கிய பிறகு காலையில் விழிக்கிற வரைக்கும் இரவு. முன்னது மருள், பின்னது இருள். மருள் இருள். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒளி இருள். ஒளி இல்லை, அது மருள், அது மயக்கம். அதைத்தான் இந்த மயக்கு அப்படின்னாரு. இந்த மயக்கு மயங்கி இருக்கிறோம், அப்புறமா உணர்வு போயிடுது, திரும்ப மயக்கம், திரும்ப உணர்வு போயிடுது, திரும்ப மயக்கம், உணர்வு போகுது. இப்படி உணர்வு போகிறதும் மயக்கம் வர்றதுமா இருக்க என்னைக்குத்தான் உணர்வு வருது? இந்த செயின் அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கு. பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் என்னன்னு தெரியுது. இறந்த பிறகு மீண்டும் பிறக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. தெரியுதா? பிறந்த பிறகு அடுத்த தடவை தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப இது இப்படி பகல் இரவு, பகல் இரவு, நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு, மருள் இருள், மருள் இருள். சுத்திக்கிட்டே இருக்கிறோங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறோம். கடியாரம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறோம். சுத்தி 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 அது வாடி சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாரும் ஒரு வாரம் ஊருக்கு போகிறோம், வீட்டில் மாடி இருக்க கடியாரம் எல்லாம் தான் ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம என்னத்துக்கு சுற்றுவானே அப்படி நின்றுடுமா? அப்போது அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி நாம் தூங்கினாலும் சரி முழிச்சிருந்தாலும் சரி வேணால் ஓடிக்கிட்டே இருக்கும், கணக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுழற்சியை எப்படி கட் பண்ணுறது? இந்த லிங்கை கட் பண்ணி ஆளை வெளியில் இழுக்கணும். சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான், ஒரு கையை பிடிச்சி ஒரு தட்டி தட்டி வெளியில் எடுத்து விடணும். தொடக்கலாம் அறுத்த நல் சோதினார். இந்த லிங்கை விட்டு வெளியில் இழுத்துட்டு வந்துட்டார். என்னன்னார்? மருளுக்கும் இருளுக்கும், மருளுக்கும் இருளுக்குமே சுற்றி கொண்டிருந்த என்னை வெளியிலே பிடித்து அருளுக்கு கொண்டு வந்தார்.
தொடக்கலாம் அறுத்த. தொடக்கு என்பது இந்த சுழற்சி, பிறப்பு இறப்பு சுழற்சி. துன்பமே இந்த சுழற்சி துன்ப சுழற்சி. அப்படி அந்த சுழற்சியிலிருந்து தொடக்க அறுத்து வெளியில் இழுத்து போட்டு இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து. அப்ப மாசிலாமணியோட கோயில் எது? மாசிலாமணிக்கு கோயில் எது? மாணிக்கவாசகர். அதனால மாணிக்கவாசகரை தொழுதா மாசிலாமணியை தொழுது போய் பொன்னெடும் கோயிலான்னு சொல்றாரு. அப்ப மாணிக்கவாசகர் இது பொன்னெடும் கோயில், அதில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் மாசிலாமணி அப்படிங்கிறார். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து. நான் பொன்னெடும் கோயிலா என்னுடைய திருமேனி ஆயிற்றுன்னு சொல்லாம அவர் புகுந்தது பொன்னெடும் கோயிலில் புகுந்தார்னார். அப்படின்னா என்ன? தான் பொன்னெடும் கோயிலாக இந்த உடம்பை மாற்றினேன். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனல் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. நல் சோதினார். நல்ல சோதி, நல்ல சோதி. அது அந்த சோதி ஒளி காட்டுவதோடு இன்பமும் தருகின்ற சோதி. இன்பமே ஒளி காட்டி நெறி காட்டி இன்பத்தையும் வழங்குகிற நல் சோதி. அதனால் நல் சோதினார். இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். இன்ப வடிவமானவன் இறைவன். அவனை சாருகிற பொழுது இன்பம் விளையும். இன்பம் அவர் தனியாக பையில் போட்டு கொடுக்க வேண்டாம், இல்லை இரு கொண்டு தரேன்னு சொல்ல வேண்டாம். கல்யாணத்துக்கு போனால் வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம், சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே போய் கல்யாண பை ஒன்று எடுத்து கொண்டு கொடுப்பார் கையில் வச்சு. அப்படி தானே கொடுப்பாங்க. பரிசு கையில் கல்யாண பை அது கொடுப்பாங்க. அதனால் பெரிய தேங்காய், ஒரு லட்டு, ஒரு பொட்டுக்கடலை உருண்டை, ஒரு வெள்ளி டம்ளரு, ஐயா எந்த ஊரில் ஐயா ஏன் கொடுக்கணும்? மீனாட்சி கல்யாணத்தில் அப்படி தான் கொடுத்தாங்க. மீனாட்சி கல்யாணத்தில் எல்லாருக்கும் வெள்ளி கிண்ணத்தில் தான் மாதுளம்பழ ஜூஸு வரவங்களுக்கெல்லாம். ஜூஸை சாப்பிட்டு டம்ளர் திருப்பி தரவேணா, அவங்களே எடுத்துக்கணும். எல்லாம் வேற கூட. ஆனால் சிவபெருமானே வேற இருந்து எடுத்து கொடுக்கல, அவரே இன்ப வடிவர். சார்ந்தாலே போதும், இன்பம் கிடைத்து விடும். அவர் திருநாமம் சொன்னால் அது ஒரு இன்பம், அவரை நினைந்தால் அது ஒரு இன்பம். நினைப்பதும் சார்வதும் இன்பம் தரும் என்றால் சேர்வது என்ன இன்பம் தரும்? அதுதான். அப்படி சேர்ந்து இன்பம் பெற்றது. நாமெல்லாம் பெருமானை ஓர்ந்து சார்ந்து இன்பம் பெற விழைகின்றோம். பெருமானோடு இணைந்து கலந்து அந்த இன்பத்தை அனுபவித்தவர் வாதவூர். அந்த இன்பம் ஆகையினாலே அவர் பெருமாளை கூப்பிடும்போது இன்பமே அப்படின்னே கூப்பிட்டார். இன்பமே, இன்பமே என்று சொன்னால் இன்ப வடிவமே, இன்ப பொருளே, இன்பத்தை வழங்குகின்றவனே, எல்லாமே இன்பமே என்று சொல்லுகிறார். அப்படி இன்பமே வடிவமாக இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனிய என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த பிடித்த பத்தை நிறைவு செய்கின்றோம். நாளைய தினம் நாம் சந்திக்க இருக்கிறோம்.
நாம் தொடங்குகிற பகுதி ஆனந்த மாலை. தில்லைக்கு வந்துடுறார். நாளைக்கு தில்லைக்கு வந்துடுறார். தில்லைக்கு வந்தவுடனே ஆனந்த மாலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய திருவாசக தொடரில் திருப்புலம்பல் இருக்கும். ஆனால் திருப்புலம்பல் நான் அதுலேயே எழுதியிருப்பேன். அது வேற எங்கேயும் வைக்க முடியல, அங்கே இருக்கட்டுமேங்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். அதை பற்றி நாம் பின்னால் சிந்திப்போம். நாம் நாளைக்கு பார்க்க தொடங்க இருக்கிறது ஆனந்த மாலை என்கிற பாடற்பகுதி என்று சொல்லி, மிக அற்புதமாக நம்முடைய திருவாசகம் வரலாற்று முறை நூல் போய்கொண்டு இருக்கிறது. அது மிக வேகமாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. அன்பர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இல்லத்தில் இந்த வைத்துக்கொண்டு இந்த ஆர்டரில் படிக்கணும். அப்படி படிக்கிற பொழுது மணிவாசகரோடு நாம் அந்த பயணம் செய்த அந்த ஆனந்த அனுபவம் நமக்கு விளையும். திருவாசகம் வரலாற்று முறையில் என்கிற இந்த நூல் ஒரு அரிய பொக்கிஷமாக, அதே திருவாசகம் ஆர்டர், இந்த ஆர்டரில் இப்போ வருகிற 1ஆம் தேதி கண்ணாராம் மேட்டுக்குப்பம் என்று ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய கண்ணாராம் ஏசி ஹாலில் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. திருவாசகம் முழுவதும் முற்றுவதில் 4 மணி வரைக்குள்ளே செய்திருவோம். ஆனால் இந்த ஆர்டரில் செய்வாங்க. நீங்கள் அதனுடைய அனுபவத்தை பார்க்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் கலந்து கொள்ளலாம், இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று கூறி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.